இறால் பிரியாணி செய்கிறதுக்காக 1/2 கிலோ இறாலை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் அரிசியை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் இதில் அரிசி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போது இந்த தண்ணியில் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். அரிசி வேகட்டும், ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 4 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். இதையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கழுவி வச்சிருக்கிற இறாலை சேர்த்துடலாம். இறால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இறால் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதோட வேக வச்ச அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இறால் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த இறால் பிரியாணியை உங்களோட வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.